சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதோடைய பாசிட்டிவ் சைட் பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். முன்னாடிலாம் சன்ஸ்க்ரீன் பற்றின அவேர்னஸ் நம்ம அம்மாலாம் வந்து யூஸ் பண்ணதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி 95% வந்து நிறைய பேர் எனக்கு வர கிளினிக்கில், அதாவது ஒரு சிட்டி பேஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த அவேர்னஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணது வந்து சோஷியல் மீடியா தான். பட் இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா, மொத்த பிஸ்னஸ் எல்லா விதமான கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸுமே சோஷியல் மீடியாவில் தான் நடக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து இது ஒரு கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம்னால ஒரு மியர்லி ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காக என்ன வேணால் சொல்லி அதோட இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கே தெரியல, ஒரு நுனிப்புல் மேஞ்ச மாதிரி தான். கொஞ்சம் தான் அதை பற்றி தெரியுது. அது எப்போ யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, யார் யூஸ் பண்ணணும், ப்ரெக்னென்ட் விமனுக்கு சேஃபாக, சில்ட்ரன் யூஸ் பண்ணலாமா, எதுவுமே சொல்லாமல், அதுக்குரிய ஒரு காஷனுமே இல்லாமல் சும்மா அதை வந்து ரொம்ப ஓவர் ப்ராமிஸ் பண்ணி அது ஒரு மேஜிக் எலிமெண்ட் மாதிரி வித்துடுறாங்க. சரி, ஒன்று அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதை விட வந்து வாங்குகிற கன்சியூமராக நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பார்க்குறதுக்கு வந்து வேறு ஏதாவது அதுலேருந்து எடுத்துக்கிட்டு சேஃபாக இருக்குமான்னு எடுத்துக்கலாம். ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரீலோ ஒரு ட்ரெண்டோ பார்க்குறீங்க அப்படின்னா சேஃபான இதுவோ அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இதனால் பார்த்து எக்கச்சக்க டேமேஜ் ஆகி இந்த பியர்ட் ஆயில், நிறைய ஹேர் க்ரோத்துக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸு, மைக்ரோ நீட்லிங் அப்படிங்கிறது வந்து ஊசி மாதிரி இருக்கும். அந்த ஒரு டிவைஸை வச்சு தலையில் வந்து ரோல் பண்ணால் முடி வளரும் அப்படிங்கிற ஒரு இது. மைக்ரோ நீட்லிங் ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அது நாங்கள் கிளினிக்கல்லையும் பண்ணுவோம். பட் ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்க. அதே யூஸ் பண்ண இன்ஜெக்ஷனை திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? மாட்டோம் இல்லையா? டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ வீட்டில் நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம தலைக்குள்ளே போயிட்டு வருது, ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட், அதை ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அந்த அவ்வளோ பெரிய ஒரு என்ட்ரி ஆஃப் நிறைய பாக்டீரியா எல்லாமே கொண்டு வந்து புண்ணு வர தன்மை, இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப டேமேஜ் மட்டும் இல்லை, ரொம்ப உயிருக்கே ஆபத்தாயிர நிலைமைக்கெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத டிவைசஸ், லேசர் டிவைஸ் இப்போ எல்லாருக்கும் கையில் கிடைக்குது. ஏன்னா ரெகுலேஷனே கிடையாது. நான் நிறைய பேஷண்ட் வந்து வீட்டில் தானே வாங்கி லேசர் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்இடி லைட் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இதில் பார்த்து தான். ஏதாவது ஒன்று ஆச்சு, ஒரு லேசர் வந்து கண்ணில் ஷூட் பண்ணிங்கன்னா கண் அவ்வளோதான் போயிடும். அவ்வளோதான், யூ லூஸ் யுவர் ஐசைட். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மைக்ரோ கரண்ட் கொடுக்குற ப்ராடக்ட் அது இதுன்னு இருக்குது. ஸோ ரேதர் தென் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் மனி, கொஞ்சம் ஒரு 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 சின்ன அட்வைஸ் மாதிரி ஒரு கன்சல்டேஷன் போய் என்னென்னு உங்களுடைய தேவையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேசிக் ரொட்டீன் வச்சுக்கிறது பெட்டர் தேன் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் அப்படியே கேரிட் அவே ஆகிறத விட இது ரொம்ப பெட்டர்.